Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு என்ன வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்லாம் டங்க் அனிமியோட எபிசோட் 14 கான எக்ஸ்பிளனேஷன் தான். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல ஹானமிச்சி வந்து வழக்கம் போல கோச் வந்து செம்மையா தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கான். என்ன உள்ள இருக்குங்கன்னு சொல்லிட்டு ஆயக்கோத வந்து அவனை தடுத்து நிப்பாட்டிக்கிட்டே இருக்கடா. உசுமி இதே மாதிரி வந்து கண்டினியூஸா எல்லா இதையும் இதை பிளாக் பண்ணிக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் டீம் வந்து நல்லா மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹானமிச்சி ஓசுமியை பார்த்துட்டு கொஞ்சம் ஓவரா தான் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு கோச் கிட்ட வந்து நான் சீக்கிரட் வெப்பன் தானே நான் இப்ப உள்ள இறங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு முன்னாடி வர ஆரம்பிச்சிடறான். வெளியே இருந்த மத்த பிளேயர்ஸ் ஆயக்கோ எல்லாருமே வந்து கஷ்டப்பட்டு கூப்பிட்டு இவனை உள்ள பிடிச்சு உட்கார வச்சுக்கிட்டு இருக்காங்க. கேம் ஆரம்பிச்சு 2 நிமிஷம் தான் ஆகுது, அதுக்குள்ள எங்கடா போற அப்படின்னு சொல்லிட்டு ஆயக்கவும் பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கா. ஹானமிச்சியோட ஃப்ரெண்ட்ஸ்மே இதை பார்த்துட்டு ஹானமிச்சி கேமே பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாண்டா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆமா, ஹானமிச்சிக்கு தான் தோக்குறதுனா சுத்தமா பிடிக்காது, அது வந்து நம்ம கூட கேங் ஃபைட் வர்றப்ப மட்டும் தான் அந்த மாதிரி சொல்லிட்டு நினைச்சு, ஆனா ஸ்போர்ட்ஸ்லயுமே இப்ப அப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மீட்டர் சொல்றான். ஆயக்கோட நிலைமை நினைச்சா ரொம்பவே பாவமா இருக்குது. ஹானமிச்சி ரொம்ப கஷ்டப்பட்டு மேய்ச்சிக்கிட்டு இருக்கா. காம் டவுனர்னு சொல்லி அவனை எப்படியோ கூல் பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்ப பாலுமே சோகோக்கு பிளேயர் ஒருத்தங்கிட்ட தான் இருக்குது. அவன் வந்து ரொம்பவே யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அக்காகியாலையும் சரி ரூகாவாலையும் சரி அவங்க கேப்டனை தாண்டி எதுவுமே பண்ண முடியல. ரியோனன் டீம் வந்து உண்மையிலே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப ரூகாவை இவனை சத்தமா கூப்பிட்டு எனக்கு பாஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். ரூகாவா வந்து இந்த வாட்டி செண்டோவை விட்டுட்டு நேரா ஓசுமி பக்கத்துல தான் நின்னுட்டு இருக்கான். நீ என்ன தாண்டி ஷூட் பண்ணலாம் வேற சொல்லிட்டு நினைச்சிட்டியா? அதெல்லாம் கண்டிப்பா முடியவே முடியாது, முடிஞ்சா வாரா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓசுமியே ரெடியா இருக்கான். அவன் பால தூக்கி போட்ட மறு செகண்டே ரூகாவா ஓசுமி ரெண்டு பேருமே ரொம்பவே ரெடியா இருக்காங்க. ரூகாவா தான் பால பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்றான். அதுக்கு முன்னாடியே வந்துட்டு செண்டோ அங்க வந்து பால ஸ்டீல் பண்ணிடுறான். செண்டோ தான் இப்ப பால் வந்து ரொம்பவே ஃபாஸ்டா ட்ரிப்ளிங் பண்ணி கொண்டு வந்துகிட்டு இருக்கான். அக்காகியும் வந்துட்டு ரூகாவா அவனை எப்படியா ஸ்டாப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ரூகாவா அவனுக்கு பின்னாடியே வேமா ஓடி போய்கிட்டு இருக்கான். ரொம்ப க்ளோஸா வந்ததுக்கு அப்புறமா செண்டோ வந்துட்டு ஷூட் பண்றதுக்கு பொசிஷன் எடுத்துறான். இல்ல உன்னால முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரூகாவா வந்துட்டு அவனுக்கு ஜம்ப் பண்ணிடுறான். அவன் வந்துட்டு அதை ஷூட் பண்ணாம பாஸ் அமர்த்தி அவன் டீம்மேட் கிட்ட கொடுத்துறான். அந்த பிளேயரை பிளாக் பண்றதுக்கு இப்ப ஆளே இல்ல. அவன் ஈஸியாவே பேஸ்கெட்டுக்கு பக்கத்துல இருந்து ஒரு லேஅப் ஷாட் மேக் பண்ணிட்டு போயிடுறான். ரியோனன் டீமோட கோச்சுமே வந்துட்டு செண்டோ உசுமி இவங்க ரெண்டு பேர் இருக்கிறவரை நம்ம டீமை யாராலையும் அசைச்சிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைச்சிட்டு இப்ப எந்திரிச்சு நின்னு கத்துறாரு. இந்த கேம் வந்துட்டு இப்பதான் ஆரம்பிச்சிருக்குது, நீங்க வந்துட்டு இப்ப அட்லீஸ்ட் 30 பாயிண்டா லீடிங் இருக்கணும், அதனால சீக்கிரமா நிறைய லீடிங் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு சொல்றாரு. 30 பாயிண்ட் லீட் அப்படின்னு சொல்லிட்டு அக்காகியும் வந்துட்டு அவங்க கோச்சை பாக்குறான். அந்நேரம் பார்த்தா அவங்க கோச்சுக்கு பின்னாடி தான் ஹானமிச்சி நின்னுகிட்டு இருக்கான். என்ன தைரியம் இருந்தா நீ இப்படி பேசுவ அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சி வந்துட்டு அவன் 2 கையை வச்சு அவருக்கு பின்னாடியே ஒரு தேத்தி விட்டுறான். நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோச் வந்துட்டு ரெஃப்ரியை கூப்பிடுறாரு. ரெஃப்ரியுமே வந்துட்டு இப்ப சோகோக்கு டீமுக்கு ஒரு ஃபவுல் கொடுத்துறாரு. லூசு பையில என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அக்காகி வந்துட்டு அவன தலையில ஒரு அடி அடிச்சுக்கிட்டு கூட்டு வந்துகிட்டு இருக்கான். கேம் ஆரம்பிச்சு இப்போ ஒரு 15 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. சோகோக்கு டீம் வந்துட்டு இன்னும் ஒரு பாயிண்ட் கூட எடுக்கல. ரியோனன் டீம் வந்துட்டு 15 பாயிண்ட் எடுத்துருக்காங்க. அடுத்து கோகுரே பால கொண்டு வந்துகிட்டு இருப்ப அவன் வந்து டக்குனு செண்டோ பால ஸ்டீல் பண்ணி அவன் முன்னாடி ட்ரிப்ளிங் பண்ணி கொண்டு வரான். அவன் வந்த வேகத்துக்கு சூப்பராவே ஜம்ப் பண்ணி இந்த வாட்டி ஷூட் பண்ற மாதிரி பொசிஷன் எடுக்கிறான். ரூகாவாவும் அவனுக்கு ஜம்ப் பண்ணிடுறான். ஆனா இப்பவுமே அவன் ஏமாத்தி அதை பாஸா மேக் பண்றான். அவங்க டீம் பிளேயர் அதே மாதிரி பிளாக்கே இல்ல, ரொம்பவே சிம்பிளா ஒரு லேஅப் ஷாட் மேக் பண்ணி முடிக்கிறான். இப்போ ரியோனன் டீம் வந்துட்டு 17 பாயிண்ட் எடுத்துறாங்க. மோஸ்ட்லி எல்லாருமே ரியோனனுக்கு சப்போர்ட் பண்ற ஆடியன்ஸா தான் இருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்து செண்டோன்னு சொல்லிட்டு சத்தமா அவன் பேர் தான் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஐடாவும் இதை பார்த்துட்டு ரொம்பவே சர்ப்ரைஸ் ஆகுறா. செண்டோ வந்துட்டு இந்த டீமுக்கு வந்து ஒரு வருஷம் தான் ஆகுது, ஆனா அதுக்குள்ள ஆடியன்ஸ் எல்லாருமே வந்துட்டு அவருக்காக இவ்வளவு சேர் பண்றாங்க. இத்தனைக்கு அவர் வந்துட்டு ஸ்கோர் பண்ண கூட இல்ல, ஜஸ்ட் அசிஸ்ட் பண்ண தான் செஞ்சாரு. அவரோட பாசிங் ட்ரிப்ளிங் எல்லாமே வந்துட்டு ரொம்பவே சூப்பரா இருக்குது. நானுமே வந்துட்டு அவரை மாதிரி ஆகணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐடா நினைச்சுக்கிட்டு நிக்கிறான். ஆனமிச்சு இந்த சத்தத்தை எல்லாம் பொறுத்துக்க முடியாம திரும்ப எந்திரிச்சு முன்னாடி நடந்து போறான். டே எங்கடா போற அப்படின்னு சொல்லிட்டு ஆயக்கோ கேக்குறா. இவங்க எல்லாருக்கும் அடியப்பட்டு நான் அமைதியா இருக்க சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சி சொல்றான். டே ஏற்கனவே ஒரு டெக்னிக்கல் ஃபவுல் வாங்கின போதாதா, ஒழுங்கா வாடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை கையை பிடிச்சு இழுத்துட்டு போயிடுறா. ஹானமிச்சி அப்படியே அவனோட ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு நீங்க என்னடா சும்மா நின்னுக்கிட்டு இருக்கீங்க, நீங்க எங்க டீமுக்கு சப்போர்ட் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சத்தமா சொல்றான். அடுத்த ஒரு வேலையில சோகோக்கு டீம் கிட்ட பாயிண்ட் வருது. வெளிய இருந்து 3 பாயிண்டருக்கு எய்ம் பண்றாங்க. பட் அது வந்து பாஸ்கெட்டுக்குள்ள உள்ளாம வெளிய வருது. அந்த பால் ரீபவுண்ட் ஆறதுக்கு அக்காகியுமே ஜம்ப் பண்றான். பட் அக்காகிக்குமே முன்னாடி ஓசுமி வந்துட்டு அந்த பால் கரெக்டா ரீபவுண்ட் ஆடிறான். அப்படியே டக்குன்னு ரியோனன் டீம் வந்துட்டு பால் முன்னாடி செண்டோ கிட்ட பாஸ் பண்ணிடுறாங்க. இதுதான் ஒரு ஃபாஸ்ட் பிரேக் அப்படின்னு சொல்லுவாங்க. செண்டோ இந்த வாட்டி முன்னாடி ஓடி வந்துட்டு இருக்கப்ப அவனுக்கு முன்னாடியே வந்துட்டு ரூகாவா கோகுரே ரெண்டு பேருமே அவனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ரூகாவா வந்துட்டு செண்டோக்கு கூடவே ஒருத்தன் ஓடி வரதை நோட் பண்றான். கண்டிப்பா அதே மாதிரி பழைய ட்ரிக் தான் பண்ண போறாங்க, எனக்கு இது நல்லாவே தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரூகாவா வந்துட்டு இந்த வாட்டி அவனுக்கு ஜம்ப் பண்ணாம அப்படியே சைடுல போய் அவனை பிளாக் பண்றதுக்கு போறான். அந்த டைம்ல செண்டோ பார்த்தா சைடுல எல்லாம் பால் வந்துட்டு பாஸ் பண்ணல, அப்படியே அவனே முன்னாடி ஓடி வந்துடுறான். கோகுரே மட்டும் தான் தனியா நின்னுக்கிட்டு இருக்கான். அவனால எதுவுமே பண்ண முடியல. செண்டோ வந்துட்டு ரொம்பவே ஈஸியா லெஃப்ட் ஹேண்ட்லயே வந்துட்டு சிங்கிள் ஹேண்ட்ல பால் டங்க் பண்ணிட்டு போறான். இந்த கேம்ல கண்டிப்பா நம்ம தான் வின் பண்ணவே போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரியோனன் டீமோட கோச்சுமே வந்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. யாருமே அதுக்குள்ள ரொம்ப அப்செட் ஆயிராங்க. கண்டிப்பா நம்மளால வின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆயக்காவும் வெளிய இருந்து மோட்டிவேட் பண்றா. இப்போ சோகோக்கு டீம் தான் பால் ட்ரிப்ளிங் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா அந்த செகண்ட் இயர் பையன் முன்னாடி இவங்க எல்லாருமே பார்த்துட்டு இவங்க எல்லாம் தாண்டி எப்படா போறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயந்துகிட்டு நின்னுகிட்டு இருக்கான். அப்போ சைடுல கோகுரே ஓடி வந்துகிட்டு இருக்கான். கோகுரேக்கு இவன் பாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால் சைடுல தூக்கி போடுறான். ஆனா அதையுமே வந்துட்டு உள்ள வந்து அவங்க பிளேயர் ஒருத்தன் ஸ்டீல் பண்ணிடுறான். அவங்க டீம் பிளேயர் பால் ட்ரிப்ளிங் பண்ணி முன்னாடி கொண்டு வந்துகிட்டு இருக்கப்ப கரெக்டா செண்டோட இவன் வந்து ஐ கான்டாக்ட்ல ஏதோ ஒன்னு பேசுற மாதிரி தெரியுது. செண்டோவும் இவனும் ஏதோ ஒரு கம்யூனிகேஷன் பண்ணிக்கிட்டு செண்டோ வந்துட்டு இப்ப கரெக்டா ஜம்ப் பண்ணிடுறான். இவனுமே வந்து பால் தூக்கி நேரா பேஸ்கெட்டுக்கு பக்கத்துல எரிஞ்சிடறான். செண்டோவும் ஜம்ப் பண்ணி ஏர்ல இருக்கும்போது அந்த பால் வந்து கரெக்டா அவனை நோக்கி தான் வந்துகிட்டு இருக்குது. அந்நேரம் அவனுக்கே சர்ப்ரைஸ் கொடுக்குற விதத்துல ரூகாவா அவனுக்கு முன்னாடி பால் வந்துட்டு புடிங்கிடுறான். இதை பார்த்தோன்னே ஒட்டுமொத்த ரியோனன் பிளேயர்ஸும் ஒரு செகண்ட் அப்படியே ஷாக் ஆயிடுறாங்க. சரி இப்ப இது எங்களுக்கான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு ரூகாவா சொல்றான். அப்படியே பால வாங்கின வேகத்துக்கு சூப்பராவே ட்ரிப்ளிங் பண்ணிட்டு ரூகாவா வேமா முன்னாடி ஓடி வந்துகிட்டு இருக்கான். ரூகாவாவோட ஃபேன் கேர்ள்ஸ் ஹாருகோ எல்லாருமே வந்துட்டு ரூகாவாக்காக சியர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதை பார்த்துட்டு ஹானமிச்சிக்கு வழக்கம் போல டென்ஷனா தான் இருக்குது. எனக்கு சோகோக்கு டீமும் வந்துட்டு தோக்க கூடாது, அதே சமயத்துல இந்த ரூகாவாவும் இப்படி லீட் பண்ணிட்டு போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கான். ரூகாவா ஃபர்ஸ்ட் ஒரு பிளேயரை சூப்பராவே ஃபேக் காட்டிட்டு முன்னாடி வந்துடுறான். செகண்டா ஒரு பிளேயர் கிட்ட நல்லாவே ட்ரிப்ளிங் பண்ணிட்டு அவனை தட்டி முன்னாடி வந்துடுறான். இதை பார்த்துட்டு ஐடாவே சூப்பராவே ட்ரிப்ளிங் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். அப்ப அவங்க கோச்சுமே அவனை தலையில ஒரு அடி அடிச்சுட்டு நீ என்னடா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. என்னை மன்னிச்சிருங்க கோச் அப்படின்னு சொல்றான். ஆனா ஐடா வந்துட்டு ரூகாவாவை இன்னுமே வாய பழந்து தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். வந்துட்டு நேச்சுரலாவே ரொம்ப ஸ்பீடா இருக்கிறான், ட்ரிப்ளிங்குமே ரொம்ப ஃபாஸ்டா பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான்.
நினைக்கிறான். ரூகாவா ஒரு சைடுல இருந்து இன்னொரு கார்னருக்கு வேகமா ஓடி வந்த வேகத்துக்கு அப்படியே ஜம்ப் பண்றான். ஆனா ஜம்ப் பண்றப்ப எங்க இருந்து வந்தானே தெரியல, டக்குன்னு சென்று அவனுக்கு முன்னாடி வந்து பிளாக் பண்ண நிக்கிறான். தகலை நீ மட்டும் தான் ஷூட் பண்ற மாதிரி ஏமாத்துவியா, நானுமே ஏமாத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூகாவாவும் அவன் ஷூட் பண்ணல, அப்படியே வந்து பால பின்னாடி கொடுத்துறான். பின்னாடி வந்து அக்காகி கரெக்டா வந்திருக்கான். வந்த வேகத்துக்கு அக்காகி பறந்துகிட்டு வேற லெவல்ல பால வந்து ரெண்டு கையை வச்சு சூப்பராவே டங்க் பண்றான். இதன் மூலமா சோகோகு டீம் வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இந்த கேம்ல வந்துட்டு எடுக்கிறாங்க. ரூகாவாவும் செண்டோவும் ஒருத்தர் பார்த்து முறைச்சுக்கிறாங்க. அதே மாதிரி ரெண்டு கேப்டன்ஸ் ஒருத்தர் பார்த்து முறைச்சுக்கிறாங்க. பாயிண்ட் போறவனுமே வந்துட்டு சோகோகு டீமுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 2 பாயிண்ட் தூக்கி வைக்கிறான். டேய் என்னடா இப்படி கஞ்சத்தனமா பாயிண்ட் கம்மியா போட்டுக்கிட்டு இருக்க, நிறைய அள்ளி போடு அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சி என்னடா பாயிண்ட் மாத்திக்கிட்டு இருக்கான் கண்ணா பின்னான்னு. திரும்பவும் அக்காகி மண்டையில ஒரு அடியை போட்டுட்டு என்கிட்ட எஞ்சி போனோம்னு வச்சுக்க உனக்கு அவ்வளவுதான் பாத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சு இழுத்துட்டு வந்துடுறான். சோகோகு டீம் வந்துட்டு ஃபைனலி இப்பதான் உயிர் வந்த மாதிரி எல்லா பிளேயர்ஸும் இருக்கிறாங்க. ஆயக்கோமே ஃபர்ஸ்ட் இயர் பசங்க எல்லாருமே பார்த்துட்டு இதுக்கப்புறம் தான் நீங்க வந்து நல்லாவே சேர் பண்ணணும், நல்லா சேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. இப்ப ரியோனன் பிளேயர் ஒருத்தங்கிட்ட தான் பால் இருக்குது, அவனால சோகோகு பிளேயர் ஒருத்தனை தாண்டி சுத்தமா போகவே முடியல. நம்ம செகண்ட் இயர் பையன் தான் ஒருத்தன் நல்லா நின்று பிளாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவன் வந்து ஸ்டார்டிங்ல இந்த மாதிரி விளையாடவே இல்லை, இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுமே வந்துட்டு ஃபயர்ட் ஆகிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் புரிஞ்சுக்கிறான். உங்ககிட்ட ஓசுமி செண்டோலாம் இருக்கலாம், எங்க கிட்டயுமே வந்துட்டு அக்காகி ரூகாவா சொல்லிட்டு 2 பிளேயர்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிளேயர் நினைச்சிட்டு இருக்கான். இவனை தாண்டி என்னால கண்டிப்பா போய்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரியோனன் பிளேயர் வந்துட்டு இன்னொரு பிளேயர் கிட்ட பாஸ் பண்ணிடுறான். அவனுமே சோகோகோட 8 நம்பர் பிளேயர் வந்துட்டு எந்த பக்கம் போக விடாம நல்லா பிளாக் பண்ணிக்கிட்டே இருக்கான். ரியோனன் டீமோட கோச்சுமே புரிஞ்சுக்கிறாரு, அக்காகியோட அந்த பயங்கரமான ஸ்லாம் டங்க் தான் வந்துட்டு இப்ப இவங்க டீமுக்கு உயிரே கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அக்காகி வந்துட்டு உண்மையிலேயே பவர்ஃபுல்லா தான் ஷூட் பண்ணா, ஆனா இந்த ஒரு மொமெண்டத்தை கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ணது அந்த ஃபர்ஸ்ட் இயர் பையன் ரூகாவா தான். அவனால தான் வந்துட்டு அக்காகி இந்த மாதிரி பவர்ஃபுல்லான ஒரு ஸ்லாம் டங்கே பண்ணா. இது வந்துட்டு இப்ப அக்காகியை மட்டுமே நம்பி இருக்கிற ஒரு டீமா எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோச் நினைக்கிறாரு. அதுக்கடுத்து ஒரு ரேலியில ரியோனன் டீம் பிளேயர் தான் வந்துட்டு பால ஷூட் பண்றான். கோகரே வந்துட்டு அவன் ஷூட் பண்றப்ப கரெக்டா ஜம்ப் பண்ணிடுறான், அதனால அவனால கரெக்டா ஷூட் பண்ண முடியல. இந்த வாட்டி ரீபவுண்ட் ஆறதுக்கு அக்காகி ஓசுமி 2 பேருமே இருக்காங்க. பட் இந்த வாட்டி ஓசுமிக்கு முன்னாடி அக்காகி வந்து பால ரீபவுண்ட் ஆடிடுறான். இப்போ நம்ம ஒரு ஃபாஸ்ட் பிரேக்க கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அக்காகி வந்துட்டு அவன் டீம் பிளேயர் கிட்ட லாங்கா பால் வந்துட்டு பாஸ் தூக்கி எறிஞ்சிடறான். அந்த பால சோகோகோட 6 நம்பர் பிளேயர் வந்து டக்குன்னு எடுத்துட்டு வந்த வேகத்துக்கு டப்புன்னு ஒரு லேஅப் ஷாட்டை போட்டு மேக் பண்ணிடுறான் ஷாட்டா. இப்போ சோகோகு டீம் 4 ரியோனன் டீம் வந்துட்டு 19 சொல்லிட்டு பாயிண்ட் இருக்குது. அடுத்து ஒரு ரேலியில பால் வந்துட்டு ரியோனன் பிளேயர் கிட்ட தான் இருக்குது, அவனால எந்த பக்கமும் பிரேக் அவுட் பண்ணிட்டு வரவே முடியல. அப்போ ஓசுமி அந்த பிளேயர் கிட்ட பால என்கிட்ட பாஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். இவனுமே அவன் கிட்ட கொடுத்துறான். ஆனா அக்காகி வந்துட்டு தூண் மாதிரி இவனை மறைச்சுக்கிட்டு நிக்கிறான். அவனும் அப்படி எப்படி என்கிட்ட ஓடி போய் எப்படியா ஒலட்டி என்கிட்ட ஷூட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு எய்ம் பண்றான். பட் சுத்தமா முடியல, ஒரு தூண் மாதிரி பெர்ஃபெக்ட்டா நின்று அக்காகி மறைச்சிக்கிட்டே இருக்கிறான். அவனை எந்த பக்கமும் ஷூட் பண்ணவே விட மாட்டேங்கிறான். இதை பார்த்துட்டு ரியோனன் பிளேயர்ஸ் வாயடிச்சு போயிடுறாங்க. இதை தாண்டி ஓசுமியால கண்டிப்பா ஷூட் பண்ணிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அவன் என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னும் புரியாம கொஞ்சம் செகண்ட் அப்படியே பால கையில வச்சுக்கிட்டு இருக்கான். ஆயக்கு வந்துட்டு 3 செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கத்திடுறா. ரெஃபரியுமே அதை கேட்டுட்டு ஆமா 3 செகண்ட் ஆச்சு ஓவர் டைம் அப்படின்னு சொல்லிட்டு வயலேஷன் கொடுத்துறாரு. பாஸ்கெட் பால்ல ஃப்ரீ த்ரோ ஏரியாக்கு உள்ள வந்துட்டு 3 செகண்டுக்கு மேல பால எந்த ஒரு பிளேயரும் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்க கூடாது. அப்படி வச்சிருந்தா அது வந்துட்டு ஒரு ஃபவுல் தான். அதனாலதான் இப்ப கொடுத்துருக்காங்க. சோ இப்ப பால் வந்துட்டு சோகோகு டீம் கிட்ட தான் இருக்குது, அவங்க தான் ரேலியை ஸ்டார்ட் பண்றாங்க. அப்போ ஹார்கோட ஃப்ரெண்ட்ஸ்ல வந்துட்டு உன்னோட அண்ணன் ரொம்பவே சூப்பரா விளையாடுறாரு, நல்லாவே கேப்டன்ஷிப் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இவளுமே வந்துட்டு நல்லா விளையாடுங்க அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சத்தமா சொல்றா. இந்த வயசை கேட்டோன்னே ஹானமிச்சி எப்படி மறப்பான், 1000 பேர் இருக்கிற கூட்டத்திலேயே துண்டா கண்டுபிடிச்சிருவா. அதனால ரொம்பவே ஈஸியா இங்க ஹார்கோ இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடறான் வாய்ஸ் வச்சு. எங்க இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணவும் செஞ்சிடறான். இவ்வளவு பெரிய காது உனக்கு இப்ப மட்டும் எங்க இருந்தா வரும்னே தெரியலடா அப்படின்னு சொல்லிட்டு ஆயக்கோ சொல்றா. ஹார்கோ ஸ்கூல் யூனிஃபார்மோட கலர் ட்ரெஸ்ல ரொம்பவே சூப்பரா இருக்கனால அப்படின்னு சொல்லிட்டு 32 பல்லும் தெரியுற மாதிரி நல்லா இழுச்சிட்டு இருக்கான். ஹார்கோவும் ஹானமிச்சியை பார்த்தோன்னே ஹாய் சொல்றா. இவனுக்கு வந்துட்டு இதை பார்த்துட்டு இன்னுமே அப்செட் ஆயிடுது. ஏன் அப்படின்னா ஹார்கோ முன்னாடி இப்படி வெளியே உட்காந்துருக்கிறது. அதுக்கப்புறம் மறுபடியும் கோச்சை போய் இன்னுமே தொல்லை பண்ண ஆரம்பிச்சிடறேன். கமான் உள்ள இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இனிமே டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிடறான். அவர்கிட்ட இப்படி பிஹேவ் பண்ணாதுன்னு சொல்லிட்டு உனக்கு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆயக்கோ திரும்ப மண்டிலே அடிக்கிறா. கேம்குள்ள ஒரு பால் இப்போ பேஸ்கெட்ல பட்டு அப்படியே வெளியே வருது. இந்த வாட்டி அக்காகி தான் வந்துட்டு ஓசுமிக்கு முன்னாடி பெர்ஃபெக்ட்டா ரீபவுண்ட் ஆடுறான். சரி கரெக்டா ரீபவுண்ட் ஆடிட்டோம், அப்படியே ஷூட் பண்ணிரும் அப்படின்னு சொல்லிட்டு அக்காகி வந்துட்டு ஜம்ப் பண்றான். அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓசுமி வந்துட்டு அந்த பாலை தட்டி விட்டுறான். அந்த பாலுமே இதனாலே பேஸ்கெட் குள்ள இல்லாம ஜஸ்ட் மிஸ்ல பேஸ்கெட்ல பட்டு அப்படியே வெளியே வர மாதிரி இருக்குது. ஆனா வெளியே வரப்ப திரும்பவும் பிடிச்சி உள்ள அடிச்சு விட்டுறா ரூகாவா. என்னடா இதுமே ஸ்லாம் டங்க் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சி ரொம்பவே ஷாக் ஆயிடுறான். எல்லாருமே வந்து ரூகாவா இந்த மாதிரி ஷூட் பண்ணதை பார்த்து ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகி சத்தமா கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. இப்படியே கொஞ்ச நேரம் லேண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் ஹாஃப்மே வந்துட்டு கம்ப்ளீட் ஆகுது. கேமோட ஸ்டார்டிங்ல 19-0 சொல்லிட்டு சோகோகு 0 பாயிண்ட்ல இருந்தாங்க. ஆனா இப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃபோட முடிவுல 42 பாயிண்ட் சோகோகு, ரியோனன் டீம் வந்து 50 பாயிண்ட் எடுத்திருக்காங்க. ஆனா ஹானமிச்சி ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே வந்துட்டு கேம்குள்ள இறங்கவே இல்ல. அதனால ரொம்பவே டென்ஷனோட நின்னுக்கிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோட முடிக்கிறாங்க. சோகோகு டீம் வந்துட்டு 19 பாயிண்ட் கேப்ல இருந்து 8 பாயிண்ட் கேப்பா இப்ப மாத்தி இருக்காங்க. இதுல இருந்து இனிமே லீடிங் போவாங்களா இல்லையன்றதை நம்ம அடுத்த எபிசோட்ஸ்ல பார்த்து தெரிஞ்சுக்கிடலாம். அதுல நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கையும் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல வந்து மீட் பண்றேன். பாய் காய்ஸ்.